மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி 8, 9 கூடையவர். அவர் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமானால் என்ன? 8, 9 கூடையவர் வக்கரம் பெறும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தீர்க்கமாக பார்த்துட்டோம். 8 கூடையவர் வக்கரமாகும் பொழுது ஒரே பலன் தான். என்ன புத்திசாலி நினைத்து உடம்புக்கு எஜுகேட் பண்றோம். 8 கூடையவர் வக்கரமாகும் பொழுது உடல் ரீதியான அவேர்னஸ் என்பது கிடைக்கும். ஒண்ணுமே இல்லை, இதுக்குதான் அவ்வளவு நேரம் பயந்துட்டு இருந்தனா அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் என்பது மிக மோசமான ஒரு விஷயம். 10 கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துல சனி வக்கரமாகும் பொழுது பொது வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள். பொது வாழ்க்கை என்ன? பொது வாழ்க்கை உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது என்று பார்க்கிறோம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி 8, 9 கூடையவர். அவர் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமானால் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8, 9 கூடையவர் வக்கரம் பெறும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தீர்க்கமாக பார்த்துட்டோம். 8 கூடையவர் வக்கரமாகும் பொழுது ஒரே பலன் தான். என்ன அப்படின்னா பெருஞ்சொத்து சேரும். 8ஆம் இடத்துக்குடையவன் வக்கரமாகும் பொழுது உங்களுக்கு ஆயுள் பாவம் என்பது கெட்டியாக. நிறைய பேர் வருத்தப்படுவீங்க, என்னதாவது உடம்புக்கு ஒரு டாக்டர் பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டான். நீங்கள் டெய்லியும் நேற்று ஒரு ஜோக் ஒன்று படித்தேன் சார். நேற்று ஒரு ஜோக் ஒன்று படித்தேன். டாக்டர் ஒரே குடிச்சு கையெல்லாம் நடுங்குது டாக்டர், கவலைப்படாதீங்க, மருந்து கொடுத்தா எல்லாம் சரியாயிரும். இந்த மருந்து குடிங்க, குடிக்கிறது நிறுத்திடுவீங்க. அதுக்கெல்லாம் மாத்திரை வேணாம் டாக்டர், இந்த கை நடுங்கிறதுக்கு மாத்திரை கொடுத்தா போதும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயிருக்கு ஆபத்தான விஷயங்களை டாக்டர் சொல்ல இப்படியே போச்சு நீ பார்த்துக்க என்று சொல்லியிருப்பார்கள். ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த 8 கூடையவர் உயிருக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறது. ரொம்ப ஓவர் கான்சியஸாக இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து தான் சார். கிட்னி ப்ராப்ளம் வந்தவங்கலாம் கேளுங்க, டாக்டர் சொல்லியிருக்காரு தெரியுமா, டெய்லி இவ்வளோ தான் குடிக்கணும், 1.5 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் குடிக்குது, டம்ளரில் குடிக்கணும். ஒன்றும் ஆகாது சார், ஒன்றும் ஆகாது. ரொம்ப சனி பகவான் அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு தராரு. இந்த டாக்டர் ஒய்ஃப் இருக்கிறவங்களெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சில பேருக்கு டாக்டர் அம்மா ஒய்ஃபாக இருப்பாங்க. அவருக்கு நிலைமையெல்லாம் ரொம்ப பெரிதாகும் சார். என் நண்பர் ஒருத்தனுக்கு டாக்டர் தான் மனைவி. என் நண்பன் காலையில் ஒரு நாள் எழுந்திரிச்சு ஏதோ ஒன்று சாப்பிட்டு இருந்தான், வெள்ளை கடலில் என்னமோ சாப்பிட்டு இருந்தான். என்னடா சாப்பிட்ற அப்படின்னா சேப்பங்கிழங்கு அவிச்சு கொடுத்துருக்காங்க. சேப்பங்கிழங்கு முன்னாடி 4 சுண்டல், ஒரு வாழைப்பழம், ஒரே ஒரு ரொட்டி. என்னப்பா இது, காக்கா சாப்பிட்ற மாதிரி உனக்கு சாப்பாடு வச்சுருக்காங்க. மார்னிங் டைம் இதில் விட்டமின் இருக்குது, இது புரோட்டீன் இருக்குது, இதில் அயன் இருக்குது, எதுக்கு இதெல்லாம்? சந்தோஷமாக சாப்பிட வேண்டியதானே. அந்த மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன, அதை ஓவர் கான்சியஸ், விட்டமின் மினரல் எல்லாத்தையும் சாப்பிட்டு எப்போ பிடிச்சதை சாப்பிடுங்கப்பா. ரொம்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பெரிய ஓவர் ஸ்மார்ட்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறது தான் பல நேரங்களில் பல பிரச்சனைகள் ஆகுது. ஆக்சுவலி எனக்கு ஃபேமிலி ஆகிடுச்சு, எனக்கு குழந்தையாயிடுச்சு, சரி ஓகே, இந்த மாதிரி அன்னெசரி டென்ஷன்லாம் நான் பேசவே மாட்டேன். வீட்டுக்கு போனால் மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். இப்படி பண்ணால் மட்டும் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருக்க புரியல. கம்பெனியில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற பீதியிலேயே அடுத்த நாள் காலையில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருப்பார். ஏன் சார் நைட்டெல்லாம் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க, இங்கே எத்தனை பேர் உங்களை தேடினாங்க தெரியுமா? ப்ராப்ளம் என்னென்னா பல இமேஜினரி ஃபியர்ஸ்க்கு, பல உயிர் சம்மந்தப்பட்ட பல ஃபியர்ஸ்க்கெல்லாம் காரணம் நம்ம தான், நம்மளுடைய ஓவர் கான்சியஸ் தான். நீங்கள் பாட்டு கேஷுவலாக சாப்பிடுங்க, கேஷுவலாக உடம்புக்கு தெரியும் சார், உடம்புக்கு என்ன வேணுங்கிறது உடம்புக்கே தெரியும். நம்ம பெரிய புத்திசாலி நினைச்சு உடம்புக்கு எஜுகேட் பண்ணுறோம். 8 கூடையவன் வக்கரமாகும் பொழுது உடல் ரீதியான அவேர்னஸ் என்பது கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, இதுக்குதான் இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்தனா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இதுக்கு தான் இவ்வளோ நேரம் பயந்தீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உங்களுக்கே உங்களை பார்த்தா சிரிப்பாக இருக்கும். இதுக்கு ஏன்டா ஒரே கூப்பிட்ட அப்படிங்கிற சில பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எனக்கு மிகப்பெரிய வியாதி வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, டாக்டர் போய் பாருங்க, ஒன்றும் இல்லை, ஒரு ஊச்சி எப்படி தூங்க வச்சுட்டாரு, 2 நாள் தூங்க விடுங்க, எல்லாம் தெரியாது, தூங்கினா தெரியாயிரும். ஸோ பல நேரங்களில் நாம் எடுக்கின்ற இந்த முடிவுகள் தான் பல விஷயங்கள். 8 கூடையவன் 9 கூடையவனும் வக்கரமாகும் பொழுது தான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. என்ன அப்படின்னா அப்பாவுடைய ஹெல்த்து, அப்பாவோட ஆரோக்கியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 9 கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் என்பது மிக மோசமான ஒரு விஷயம். 10 கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துல சனி வக்கரமாகும் பொழுது பொது வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள். பொது வாழ்க்கை என்ன? பொது வாழ்க்கை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு டைலாக் சொல்லிடுவாங்க. என்ன வெளியில் ஒரே கூட்டமாக இருக்குது, யாரை தேடி வந்திருக்கேன்? அண்ணா உங்களை தானே தேடுறாங்க. என்ன தேடுறாங்களா? என்ன எதுக்கு தேடுறாங்க? அண்ணே நீங்கள் சொக்க தங்கன்னு எல்லாத்தையும் சொன்னனே. அப்படியா? உரைச்சி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கண்ணே. உரைச்சி பார்க்க வந்தானா? அதில் ஒரு கூட்டத்திலேருந்து ஒருத்தன் கேட்பா, அண்ணே மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உயிரை கொடுப்பேன்னு சொன்னீங்க, உயிரை கொடுத்துருங்கண்ணே, உயிரை கொடுத்துருங்க. ஐயோ,
லூத்து பெல்ட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்துல சனி வக்கரமாகும் பொழுது பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. நீங்கள் பேசுகின்ற வார்த்தையே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அண்ணன் இருக்கின்ற ஈகுகா கட்சியிலிருந்து அப்படி வேணாம் வேணாம். அப்போது 10ஆம் இடத்துல சனி வக்கரமாகும் போது பீப்புள் ஹேண்ட்லிங்கில் இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். வழியக்க வந்து வம்பிழுப்பாங்க. 10ஆம் இடத்தில் இருப்பவர்கள் 10ஆம் இடத்தில் இருக்கிற டெய்லி மக்களை சந்திக்கிறதா அவங்க பணினா வழியக்க வந்து வம்பிழுப்பாங்க. வட்ட செயலாளர் வண்டுமுருகன் பேசுகிறேன், நான் சதுர செயலாளர் தண்டுமுருகன் பேசுகிறேன். ஓஹோ, எனக்கு வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழியக்க வந்து வம்பிழுகிறியா? சில கேரக்டர்கள் சில நேரத்தில் வருவாங்க சார், அவனும் டைம் வேஸ்ட் பண்ணி நம்மளையும் டைம் வேஸ்ட் பண்ணி என்னென்ன பண்ணுவாங்கிறீங்க. இந்த 9, 10, 8, 9 கூடியவர் 10ஆம் இடத்துல இருக்கும்போது 10ஆம் இடம் வந்து டெய்லி மக்களை சந்திக்கிற பணி. தினமும் மக்களை சந்திப்பவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். மக்கள்கிட்ட பேசும்போது என்னென்னா என்ன அது மட்டும் கேளுங்க. தேவையில்லாமல் ஓவர் டைலாக்ஸ், ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஓவர் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைகள் என்பது வரும். அப்போ மிதுன ராசிக்காரர்கள் 10ஆம் இடம் 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமாகும் பொழுது உங்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் தருகிறார் என்றால், 10 கூடையவன் வக்கரமாகும் பொழுது வக்கர சனி உங்களை மிகப்பெரிய பேரும் புகழும் வாங்கி தருகிறார். அதே நேரத்தில் வார்த்தைகளில் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருப்பதற்காக வழிகளும் தருகிறார். மிதுனராசிக்காரர்கள் ஜாக்கிரதையுடன் இருங்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம், ஸ்ரீமடம்னா பிராண்ட், ஸ்ரீமடம்னா உலகத்திலே இந்த சாத்தனுக்கு இவ்வளவு பெரிய மடம் இருக்கின்ற ஒரே இடம் நமது ஸ்ரீமடம் மட்டும்தான். ஸ்ரீமடத்துக்கு வாங்கி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 48 நாட்கள் ஹோமங்கள்லாம் பண்ணி உங்கள் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி தருகிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.